ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க எல்லா அளவுகளுமே எடுக்க போகிறோம். கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. கோதுமை மாவு அது வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வெந்து வர வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. அது வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விடுங்க. கோதுமை மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதோட ஹீட்டுக்கு கோதுமை மாவு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். அதனால் தனியாக தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாய் வச்சு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பொடிச்சு சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு இது வந்து பாகுபதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இது சர்க்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சா மட்டும் போதும். இப்படி நல்லா சர்க்கரையும் தண்ணி நல்லா கலந்து கொதிச்சு வர டைமில் அதுவும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்க்கவே கூடாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உடனே கட்டி விழுந்துடும். உங்களால் அது கிளறவே முடியாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க சேர்க்கணும். இப்படி சேர்க்கும் போதே பாருங்கள் ஒரு சில இடத்துல குட்டி குட்டியாக பால்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கோதுமை வறுத்து எடுத்திருக்கோம். அதனால இது ரொம்ப வேக வைக்கணும், ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கோதுமை ஏற்கனவே பாதி பதம் வெந்ததுனால இது நம்ம சக்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வந்தால் மட்டுமே போதும். இதில் பாருங்கள் ஏற்கனவே அது கட்டி விழுந்த மாதிரி இருக்குது. அதை நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதிலே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய் 1 ஸ்பூன் அளவு தாங்க சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். 2 ஸ்பூன் அளவு தான் நெய் தேவைப்படும். அதிகமாக நெய் சேர்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. இதில் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த கட்டி கூட கரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கேக் டின் இருக்கு இல்லையா, இல்லை உங்களுக்கு எந்த பாத்திரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி இல்லை பட்டர் ஷேக் போட்டு இப்படி நீங்கள் அதில் கொட்டி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்பூனில் நல்லா நெய் தடவி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாக தாங்க வரும், ரொம்ப இறுகலாக தான் வரும். நல்லா ரொம்ப சாஃப்டாக வரணும்னா நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குன உடனேயே குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் பிடிச்சி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் நல்லா தேங்காய் பருப்பி மாதிரி வேணும், அந்த மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேக் டீனில் இப்படி வச்சு நல்லா ஸ்பூனை வச்சு தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காஞ்சி நல்லா இந்த கோதுமை மாவு எல்லாமே நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் கத்தியில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபி மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காதுங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.